அடுத்தது வந்து மானனீய ஸ்ரீ கோபால்ஜி இருக்கிறார் நம்மிடையே. அவர் வந்து ஹீ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் விஸ்வ ஹிந்து பரிஷத் தமிழ்நாடு, தினமலர் நாலு இதழினுடைய பத்திரிகை ஆசிரியர். சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த பத்திரிகையை வந்து நிறுவிண்டு வரும்போது அவர் ரொம்ப ரொம்ப பயமே இல்லாமல் ரொம்ப தைரியமாக உண்மையான செய்தியை மக்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்குதலுடன் அவர் வந்து அவருடைய பணியை வந்து செய்து கொண்டிருக்கிறார். இதை தவிர நிறைய விஷயம் வெளியில் தெரியாமையே நிறைய பெரிய பெரிய காரியங்கள் செய்துட்டுருக்கார். அதாவது சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் ஸ்கீம், அதாவது ஓராசிரியர் பள்ளி திட்டம் அப்படின்னு கிராமத்தில் வந்து கொண்டு வந்து எந்த ஒரு குழந்தையும் படிப்பு இல்லாமல் மட்டும் இருந்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து இந்த ஸ்கீம் வந்து ஹேஸ் ஸ்ப்ரெட் ஓவர் மோர் தென் 1500 வில்லேஜஸ் இங்கே. அண்டு கிராம கோவில் பூஜாரிகள் பேரவையினுடைய ஒன் ஆஃப் த கீ ட்ரஸ்டி, அதாவது சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக கருதப்படும் சமுதாயத்திலிருந்து வரும் பூஜாரிகள் அனைவரினுடைய பாதுகாப்பையும் நலனையும் கருதி இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் செஞ்சுட்டுருக்கார். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ த ட்ரஸ்டி அண்ட் ஆர்கனைசிங் செக்ரட்டரி ஆஃப் ஹிந்து தர்மார்த்த சமிதி ட்ரஸ்ட். அவ்வளோதான் பண்ணுறாரான்னா அவ்வளோ மட்டும் பண்ணலை, பல பிஸ்னஸை வந்து அவர் நிர்வாகம் பண்ணின்னு இருக்கார். ஹீ இஸ் அ வெரி பிக் பிஸ்னஸ் பர்சன். அண்ட் அவருடைய வார்த்தைகளில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஒரு கோட் மட்டும் சொல்கிறேன். பிஸ்னஸ் இஸ் நாட் ஓன்லி அபவுட் மேக்கிங் மனி, வெதர் இட் இஸ் அ கவர்மெண்ட், corporation, organization or individual, it has a big responsibility to society at large. ரொம்ப ரொம்ப மீனிங்ஃபுல் அண்ட் ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ரொம்ப ரொம்ப வெயிட்டேஜ் இருக்குது. அதாவது ஊரு ததஸ்ய யத் வைஷ்யா அப்படின்னு புருஷ சூக்தம் சொல்கிறது. வைஷ்யர்கள் பிஸ்னஸ் பண்ணுறவாளுடைய சமுதாயம் இருக்கு இல்லையா, அவர்கள் வந்து இந்த என்டையர் விராட்டு புருஷனினுடைய இந்த சமுதாயத்தினுடைய தொடைகள் மாதிரி. நம்மளோட தொடை எப்படி நம்ம மொத்த உடம்போட வெயிட்டை தாங்கிறதோ, எப்படி தொடைகளால் தான் நம்ம நிற்கிறோமோ, இல்லைன்னா நம்மளால் நிற்கவே முடியாதோ, அது மாதிரி ஒரு சமுதாயம் வந்து எழுந்து நிற்கும் செயல்படும் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறவாளுடைய அவளுடைய ஸ்ட்ரென்த்தில் தான் நடக்கிறது. அண்ட் அதை வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மேக்கிங் மனி, அது சமுதாயத்துக்கு நலனுக்காக நான் செய்யும் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷனாக ஒவ்வொருத்தரும் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சிந்தனை கொண்டவர். இவருடைய பிரெயின் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சில ப்ரோக்ராம்ஸ் நடத்தின்னு இருக்கார். ஜெயித்து காட்டுவோம், வழிகாட்டி, மகாசக்தி ஆக்குவோம். இந்த எல்லா ப்ரோக்ராமும் வந்து சொசைட்டியினுடைய வெல்ஃபேருக்காக, சமுதாய நன்மைக்காக, மேம்பாட்டிற்காக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து நடத்தின்னு இருக்கார். இங்கே ஆச்சாரியா ஸ்ரீ ரங்காஜியை ஸ்ரீ கோபால்ஜிக்கு மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கூடியிருக்கும் என் அன்புக்கும் பாசத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, மேடையில் இந்த விழாவின் கதாநாயகனாக எனது குருஜி ரங்காஜி அவர்களே, நான் ஏன் கதாநாயகன் சொன்னாங்கிறது பின்னாடி சொல்கிறேன். திரு கிருஷ்ணன்ஜி அவர்களே மற்றும் கூடியிருக்க அனைவருக்கும் என்னோட நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நான் வந்து பிரம்மா வித்யா மந்திரோட ஸ்டூடெண்ட்டு. முதல்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேடுதல் ஆரம்பித்தேன். நானும் ஒரு அத்வைதி, ஒரு ரிக்வேதி அப்படி இருந்தும் ஒரு லௌகிகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேனே தவிர, இந்து சமுதாயத்துக்கு என்னால் முடிஞ்ச சில வேலைகளை செய்துட்ருக்கிறேனே தவிர நான் யாருங்கிறது எனக்கு முழுமையாக தெரியலங்கிற ஒரு தேடுதலில் கோயம்புத்தூரில் தயானந்த சுவாமி கூட செக்ரட்டரி அந்த ராமன்ஜின்னு இருக்கார், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன்,
யார்ஜி பார்க்கலாம், எனக்கு ஒரு நல்ல குரு அத்வைத்தனா தயானந்த சுவாமி காலத்தில் எனக்கு வந்து ஒரு மாதம் தங்கிடு, வேர்ல்டு யூத் ரிலிஜியஸ் பார்லிமெண்ட்டுக்கு உன்னை பேசுறதுக்கு உன்னை தயார் பண்ணோம், நீ தங்கினாரா பிஸ்னஸ் ஆஃபீஸ் பத்திரிகை ஆஃபீஸ் வேலைன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் எஸ்கேப் ஆகிட்டே இருப்பேன் அவர்கிட்ட. அவர் இங்கே தான் இருக்கணும் போகக்கூடாதுன்னு பாரு. அங்கே இருக்கிற சூழ்நிலையில் இருக்கணும்னு ஆசை இருக்கும், பட்டு தங்கி அந்த ஒரு மாதம் 2 மாதம் இருக்கிறதுக்குரிய சூழ்நிலை இருக்காது கண்டினியூஸாக. அது ரொம்ப நாள் என் மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுது. சுவாமி ஒரு சமாதி அடைந்ததுக்கப்புறம் இதனடா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப்பில் மிஸ் பண்ணிட்டோமே, இவ்வளோ பெரிய குருவோடு நமக்கு இருந்த நெருக்கம் இருந்து நம்ம வந்து ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமே நினச்சிட்டு வருத்தத்தோடு இருக்கும் போது அப்புறம் ராமன்ஜிகிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவர் வந்து ரங்காஜியை ரெக்கமெண்ட் பண்ணார், நீங்கள் அவரை போய் பாருங்க. அப்படி எனக்கு கிளாஸஸ் ஆரம்பித்து ஒரு இனிஷியல் வேதாந்தாவும் கீதாவும் நடத்தினா. அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் கோயம்புத்தூர் கிளாஸ் அதிகமாக வரனால போகிறது, நான் டேட்ஸ் எனக்கு அவருக்கு நான் செட்டால் திருப்பி இப்போ இடம் மாற்றிருக்கார், திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ அங்கேருந்து ஆரம்பிப்பா குருஜி. அதனால் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி அதை கண்டினியூ பண்ணணுங்கிறத இன்னொரு இன்றைக்கி ஒரு ராமநவமி அதுமா இன்னையிலேருந்து ஒரு சங்கல்பமாக இந்த மாதத்துலேயே ஆரம்பிச்சிடணும் வச்சுருக்கேன். வாழ்க்கையில் எவ்வளோ பேர் பணத்துக்கு பின்னாடி ஓடின்னு இருக்கோம். பணம் உண்மை அவசியம், அர்த்தம் இல்லாட்டி வாழ்க்கையே கிடையாது. ஒரு நல்லது செய்யணுன்னா கூட இந்த நிகழ்ச்சி நீ நடத்தணும்னா இதுக்கு சில லட்சம் குருஜி செலவு பண்ணி ஆகணும், இந்த ஒரு ஆளுக்கு வாடகை கொடுத்தாகணும், இது ஏற்பாடுகள் செலவு பண்ணி ஆகணும். பணம் இல்லாத எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த பணம் வந்து நம்மளை சாப்பிட்றக்கூடாது. பணத்தை வச்சு நமக்கு நல்லது நடக்கணும், நமக்கும் தேவையும் இருக்குது, நம்ம நல்லதும் செய்யணும். ரெண்டும் அது பேலன்ஸ் பண்ணுறது தான் பெரிய லைஃப்பில் ஒரு ட்ரிக்கியான விஷயம். அது நம்மளை டாமினேட் பண்ணுறதா நம்ம அதை டாமினேட் பண்ண போகிறோம்ங்கிற ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் தான் அந்த பணங்கிறது. அதை தாண்டி சில பேர் ஜெயிச்சு நம்மளோட சனாதன தர்மத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது என்று சொன்னது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். அதில் ரங்காஜியோட மனைவி அவங்களும் அவங்க பிரதர் அவங்க ஃபேமிலியே இந்த அத்வைதா வேதாந்தாக்காகவும் கீதைக்காகவும் ராமாயணத்துக்காகவும் உபநிஷத்துக்காகவும் அதை எடுத்து வெளியே உலகத்துக்கு நல்ல ப்ரைம் கேரியரில் இருக்கும்போது, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் செய்யலாங்கிறது வேறு, ப்ரைம் கேரியரில் ஒரு பொசிஷன் பெரிய கம்பெனி நல்ல பொசிஷனில் இருக்கும்போது பெரிய வருமானம் வரும்போது அதை விட்டுட்டு வரணுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மனசு வேணும், ஒரு வைராக்கியம் வேணும். அந்த வைராக்கியமும் மனசும் ரங்காஜிக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி ராமர்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறேன், ரங்காஜி குடும்பம் மேலும் சுபிட்சமாக நன்னா இருக்கணும். ஏன்னா அவர் என் குரு, வாழ்த்த வயதும் இல்லை, அதுக்கான அனுபவமும் இல்லை, அதுக்கான முதிர்ச்சியும் இல்லைன்னு சொல்லுவேன்னா. ஆனால் ராமர் தான் அவருக்கு இன்றைக்கி ராமநவமி அன்றைக்கி அவருக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். அதனால தான் அவர் முதல்ல சொன்னேன் இன்றைய கதாநாயகன் அவரை சொன்னேன். நான் ஏன் கதாநாயகன் சொன்னேன்னா, அந்த கதாநாயகன் பாத்திரம் வந்து இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி ரோல். பல தியாகங்களுக்கு அப்புறம் தான் அந்த ரோல் வரும், ரெக்கக்னேஷன் வரும். அந்த தியாகத்தை அவர் பண்ணியிருக்கார். இன்றைக்கி நீங்கள் ராமநவமி கிருஷ்ணன்ஜி இந்த கடைசியாக பேசுகிறவங்க சில கஷ்டங்கள் இருக்கு, நம்ம முன்னாடி பேசுவாங்க, நம்ம யோசிச்ச பாயிண்டெல்லாம் பேசிடுவோம் சமயத்தில். ராமர் வந்து பட்டாபிஷேகம் நடக்கிறது. ஆனால் ஜனவரி 22 அயோத்தியாவில் பட்டாபிஷேகம் நடந்துடுது. ராமர் நம்ம மனசில் நம்ம தர்மத்தில் நம்மளோட என்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்கார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ராமர் பிறந்த இடமான அயோத்தியில் நாம் அவரை பல 100 ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம், சட்ட போராட்டத்துக்கு அப்புறம், தாமரை மலர்ந்தும் கூட சுப்ரீம் கோர்ட்டை நாடி நம்ம அந்த கோயிலை கட்டியிருக்கோம்னு சொன்னால், அந்த கோயில் வந்து இன்றைக்கி உலகம் புறாவும் இந்துக்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை கொடுத்துருக்கு. இன்றைக்கி ராமர் அந்த ஸ்தலத்தில் இருக்கார், அது இன்னும் பெருசாக டெவலப் பண்ணுறாங்க. அன்றைக்கி சில 1000 பேரில் அந்த பிராணபிரஷ்ட நிகழ்ச்சியில் கலந்துக்கிற வாய்ப்பு எனக்கும் கிடச்சிது. என் கூட நிறைய பேர் இருந்தாங்க, விஐபிஸ்லாம் இருந்தாங்க. என் கூட பக்கத்தில் உட்காந்து ஒரு இராணுவத்தில் ஒரு பெரிய அதிகாரி, அவரும் தம்பதியும் வந்திருந்தாங்க. அது மாதிரி நிறைய முக்கியமான அதிகாரிகள்லாம் இருந்தாங்க.
அந்த பிராண பிரதிஷ்டை நடந்த சமயத்தில் என்ன அறியாமலே, நான் கரசேவாக்கு போனவன், என்னை அறியாமலே இந்த பிராண பிரதிஷ்டையை பார்க்கும்போது கண்ணிலேருந்து, நான் அப்படியே எமோஷனலான ஆளும் கிடையாது, நான் பத்திரிகையில் இருக்கனால எங்களுக்கு எல்லா நியூஸும் குட் நியூஸும் கிடையாது, பேட் நியூஸும் கிடையாது, அப்படி பழக்கப்பட்டவன், என்ன அறியாமலே தாரதாரியாக கண்ணில் தண்ணி வருது. நான் ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி என் மனசில் ஒரு உணர்வு. சரி, நான் தான் அப்படி இருக்கேன். பக்கத்தில் பார்க்குறேன், பெரிய இராணுவ அதிகாரி, ஒரு மேஜர், வடநாட்டுக்கே அவர் தான் நார்தன் ஜோனுக்கு பெரிய தளபதி. அவரும் மனைவியும் அப்படியே, அவர் நல்ல கலர் வேறு, செவேறு இருக்கார். அவர் முகம்லாம் செவிர்ந்து போய் அவர் கடலும் தண்ணி, ஏதோ ஷர்மான்னு பேர் இருக்கு, அவருக்கு நேம் பிளேட்லாம், யூனிஃபார்மோடு வந்திருக்காரு அவர். அப்படி நான் தான் அப்படி இருக்கேன், பக்கத்தில் இருக்க அவர் தான் பக்கம், சுற்றி பார்த்தா எல்லாரும் முகத்துலையும் அப்படி தான் இருக்குது. ஸோ இதுதான் மக்களோட ஒரு பெரிய அன்னைக்கு உண்மையான இந்த தேசத்துக்கு சுதந்திரம் கிடைத்த நாள் எதுன்னு சொன்னால் ஜனவரி 22, 2024. அதுக்கு முன்னாடி நம்ம கிடைச்ச சுதந்திரம் எதுன்னு சொன்னால் அரசியல் சுதந்திரம். யூ காட் ஓட்டிங் ரைட்ஸ். நீங்களாக பார்த்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பிரதமராக தேர்ந்தெடுத்தீர்கள். ஆனால் அன்னைக்கு தான் இந்தியாவுக்கு சனாதன தர்மத்துக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள் அது. அந்த ஒரு நாளை நம்ம சுதந்திர தினம் கொண்டாடுற மாதிரி வருஷம் வருஷம் கொண்டாடணும் அது. ஏன்னா அன்றைக்கி தான் அது ஆரம்பம் தான். இன்னும் முழுமையாக சொல்ல போனால் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏற்படுத்தப்பட்ட போது இந்த நாட்டில் இடிக்கப்பட்ட கோயில் முதல்ல 40,000 கோயில்கள், பிரம்மாண்டமான கோயில், சின்ன கோயிலெலாம் விட்டுருங்க, பெரிய கோயில்களே இடிக்கப்பட்ட கோயில் 40,000 கோயில். அதில் 30,000 கோயிலுக்கு மேலே மசூதிகள் கட்டப்பட்டது. இது நம்ம எழுதலை, நம்ம கண்டுபிடிக்கல. வெள்ளக்காரன் ஆட்சியில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு ஆரம்பித்த போது அவன் எழுதி வச்ச டாக்குமெண்டேஷனில் இருக்குது. உங்கள் அனைவரையும் சந்திச்சதில் மகிழ்ச்சி. கங்காஜியோட பணி மேலும் சிறப்பாக நடக்க வேண்டும். ராமர் அவருக்கு எப்படி அனுமாருக்கு சக்தி கொடுத்தாரோ அதே மாதிரி இவருக்கு எல்லா சக்தியும் கொடுத்து மேலும் மேலும் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு நாம் எல்லாம் அவருக்கு உறுதியாக இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். என்னுடைய நாட்டினுடைய நடப்பிற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், என் நாட்டிற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னாக்க தாய் சேய் சம்பந்தம். ஆகவே என்னுடைய சுவாபிமானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சுவாபிமானம் எப்படி மேலோங்கும் அப்படின்னா என்னோட தர்மத்தில் இருக்கிற என்னுடைய அனுஷ்டானத்தினால தான் அது மேலோங்கும். ஆக தர்ம அனுஷ்டானம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டிலிருந்து வேறு கிடையாது. ஆக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துண்ட இரு சிறப்பு விருந்தினருக்கும் எங்களுடைய நன்றிகள்.